Your event, live streaming and event management. Good morning, all of you. My name is Saruk Saran. I am a of blood. I am here to tell you about how important I am. Inside your body, I travel everywhere, delivering oxygen and nutrients to all organs. Human body consists 7% of me. Without me, there is no life. I have 8 globes. A positive, A negative, B positive, B negative, O positive, O negative, AB positive, AB negative. So next time you feel your heartbeat, remember it's me, a tiny blood drop working hard. Strong and healthy. Thank you. நான் தான் ஏலியன். நான் பறக்க பறந்து வரைக்கல பெரிய அழகான கிரவுண்ட பார்த்தோன்னே இறங்கிட்டேன். இங்க வந்து பார்த்தா நிறைய பேர் நிக்கிறீங்க. நான் என்ன இருக்கு முன்னு சொல்லணும். இந்த பூமியில் மனித நேயம் மறைத்து போயுள்ளது. என்னாலும் சுலமாக போட்டு பொறுமையோடு வாழ போய்விட்டீங்கள். ஆசி சொல் கேட்காம, அம்மா அப்பா சொல் கேட்காம, யாராவது ஃபோன் பார்த்து கேம் விளையாடுறீங்களோ அவங்கள நான் பறந்து போய் கொண்டு போயிடுவேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை தெரியுமா? நான் தான் திருஞான சம்பந்தர். நான் இந்தியாவில் உள்ள சீர்காழியில் அந்தணர் குலத்தில் பிறந்தேன். எனது தந்தையாரின் பெயர் சிவபாத விழுவியர். எனது தாயின் பெயர் பகவதி அம்மையார். எனது இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. நான் சைவ சமய குலவில் நால்வரில் நானும் ஒருவர். நான் 3 வயதில் தேவாரம் பாடத் தொடங்கினேன். நான் 16 வயதில் திருத்தலங்கள் தோறும் சென்று தேவாரம் பாடினேன். நான் 3 வயதில் சிவபெருமான் உம்மையம்மையிடமிருந்து ஞானப்பால் உண்டேன். நான் முதலில் பாடிய தேவாரம் தோடுடைய செவியன். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரார் துணை நாட்பணிந்து அருள் செய்த தீருடைய பிரமாம் புறமேவிய பெம்மாம் இவன் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மேடம். நான் பூதருவேன், காதருவேன், கனிதருவேன், நான் நிழல் தருவேன். நான் பறவைகள் தங்குவதற்கு இடம் தருவேன். நான் வீடு கட்டுவதற்கு உதவுவேன். என்னால் தான் பூமி மழை வருகின்றது. நான் உங்கள் நண்பன். என்னை வெட்டாதீர்கள். என்னை பாதுகாத்திடுங்கள். மரம் நடுவோம், மழை பெறுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு மருத்துவர். நான் நோயாளிகளிடம் அன்பாக பேசி அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிவேன். நோயாளிகள் மேலையாக இருந்தால் இலவச மருந்து தருவேன். அவர்களை நான் நன்றாக பரிசோதனை செய்து அவர்களின் நோய்க்கு ஏற்ற மருந்து தருவேன். இந்த மருத்துவத்தை நான் புனிதமாக நினைக்கின்றேன். எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. வணக்கம். தொடர்ந்து பூசாரியாக எஸ் கபீசன். நான் பூசாரி. நான்
பிள்ளையார் கோயிலை பூசை செய்கிறேன். நான் குருமன்காடு கோயில் பிள்ளையார் கோயில் பூசை செய்கிறேன். குருவன்காடு. நன்றி. தேங்க்யூ சுபி. அனைவருக்கும் வணக்கம். சட்டவிரோதமாக படகின் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுத்தல். சட்டவிரோதமாக படகின் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்ல எவ்வித வாய்ப்பும் இல்லை. உங்கள் இறுதி யாத்திரைக்கு தயாராக வேண்டாம். உங்கள் தாய்நாட்டில் உங்கள் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக வாழ்நாளை கழியுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை வீணடிக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிந்தியுங்கள். தொடர்ந்து விவசாயியாக மானா ரிசாந்த். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு விவசாயி. நான் தோட்டம் உள்ளன. நான் கீரை கிழங்கு உள்ளன. நான் சிறுவங்கள் இதே போல தோட்டம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நான் பலூன் வியாபாரி. பலூன் வேணுமா? பலூன் வேணுமா? 10 ரூபா பலூன். அண்ணா வாங்க, அக்கா வாங்க, ஐயா வாங்க, எல்லாம் வாங்க. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நீர்த்துளி. அனைவருக்கும் வணக்கம். நான் தன் நீர்த்துளி பெறுகின்றேன். நான் தன் இயற்கை நிறமாவேன். அனைத்து உயிர்களுக்கும் உயிர் வாழ்வதற்கு நான் மிகவும் அவசியமாவேன். மனிதர்களுக்கு குடிக்க குளிக்க என பலவற்றுக்கு நான் தேவைப்படுகின்றேன். என்னை பயன்படுத்துங்கள், வீணாக்காதீர்கள். நீர்த்துளி அது உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சேவ் தி என்வைரன்மெண்டாக சுனா சோபிசன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிளாஸ்டிக் மனிதன். பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பொருட்களை பாவிப்பதனால் எமது இயற்கை சூழல் மாசடைகின்றது. பிளாஸ்டிக் பொலித்தீன் பொருட்களை பாவிப்பதனால் மனிதனுக்கு பல பாதிப்புகள் ஏற்படுகின்றது. பிளாஸ்டிக் பொலித்தீன் பொருட்களை எரிப்பதனால் நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து சுவாச நோய், இதய நோய் ஏற்படுகின்றது. கடல்கள், ஆறுகள், குளங்கள் போன்றவற்றில் பிளாஸ்டிக் பொலித்தீன் பொருட்களை கொட்டினால் கடல்ல இருக்க உயிரினங்கள் பாதிப்படைகின்றது. எனவே நாம் அனைவரும் பிளாஸ்டிக் பொலித்தீன் பொருட்களை பாதிப்பதை தவிர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் பொலித்தீன் பொருட்களுக்கு பதிலாக வேறு பொருட்களை பாவிக்க வேண்டும். மண் பாத்திரம், சில்வர் பாத்திரம், ஓலை கூடை, மாவு பாத்திரம் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்தால் எம்மையும் இயற்கை சூழலையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நன்றி.